Hello viewers, welcome to Puttu Thattu Kattu. Once again, I'm in a position to explain the meaning of our channel. இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் அப்படின்னா என்னப்பான்னு கேட்டார். நான் சொன்னேன் நீங்க ஐபிஎல் சீகா சார் கமெண்ட்ரி நிறைய பார்க்கல போல இருக்கு. சிம்பிள் மீனிங் என்னன்னா லேட் கட்டுன்னு ஒரு ஷார்ட் கிரிக்கெட்ல அதை தான் வந்து சீகா சார் வந்து ஐபிஎல் கமெண்ட்ரி போது அது ஒரு டேர்மா யூஸ் பண்ணுவாரு. ஒட்டு தட்டு கட்டுன்னு. ஸோ அதுதான் நம்ம சேனலோட மீனிங். So today is the review of third test play of the third test match between India and England played at Lords. Lots of happenings today. Overnight, England finished at 254 for 251 for 4, in fact, with Joe Root on not out on 99. He came out with such a must have come with a lot of stress, tense, and pressure to score that 100 against his favorite opponent, India. So Vandar Bumrah bowled the first over, and he got a edge kind of a shot towards the gully, but safe shot, and absolutely amazing century from Joe Root. 11th Test 100 against India, equaling Stephen Smith's record of most hundreds against India. Stephen Smith to 11, Joe Root to 11. நேற்று நம்ம பேசியிருந்தோம் Joe Root conversion rate அவ்வளவா நல்லா இல்லைன்னு. He proved us wrong today. So 37th Test century for Joe Root. He got out at 104, and eventually England dismissed for 387 in the first innings, thanks to a wonderful 84 run partnership between the Jamie Smith and Bryden Cars. Both of them getting half centuries. நான் போன மேட்ச் சொன்னேன் தெரியுமா, இதே கார்ஸும் ஜேமி ஸ்மித்தும் அக்ரஷனா ஆடாம 600 சேஸ் பண்ணும்போது எதுக்கு அக்ரஷன்? இன்னைக்கு ஆடின மாதிரி சென்சிபிளா ஆடினாங்கன்னா 40 overs மேட்ச் டிரா. இன்னைக்கு 84 run partnership, they almost played 25-30 overs. It did that today. They should have done that in the second test itself, but very well played by Bryden Cars and Smith to take England to 387. In fact, Jamie Smith was dropped on 5 by KL Rahul at slips. அவருக்கு கேட்ச் ஆஸ்திரேலியன் மெத்தட்ல போனோமா இல்லைன்னா கன்வென்ஷனல் மெத்தட்ல போனோமான்னு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குள்ள கேட்ச் போயிடுச்சு. ஸோ இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 387 ஆல் அவுட். Jasprit Bumrah 5 wicket fall. So yes, we have to really talk about that Smith and Cars ஓடது அப்ரோச் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு தவிர கேம் ஒன்று தான் அவங்களுக்கு. லாஸ்ட் டெஸ்ட்ல கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கு, ஃபிளாட் ட்ராக், ஈஸியா பேட்டுக்கு வந்திருக்குன்னும் போது பேட்ஸ்மேன் கொஞ்சம் அலைவாங்க ரன்ஸ்க்கு. ஈஸியா இருக்கே ஆடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலைவாங்க ரன்ஸுக்கு. ஓகே ஆடலாம், ஷார்ட்ஸ் போடு. ஸோ அப்போ இப்போ இந்த விக்கெட்ல அப்படி இல்லை, அவங்க தேடி எடுக்கிற மாதிரி இருக்கு ரன்ஸ். they have to steal runs அந்த மாதிரி இருந்தது. when we saw yesterday Root and Ben Stokes ஆடும்போது ரெண்டு ஓடி எடுத்தப்போ, ஸோ விக்கெட் ஒரு குரூஷியல் ரோல் அதுல அந்த மாதிரி பிளே பண்ணிருக்கு. அண்ட் ஆல்சோ 387 இஸ் குட் ஸ்கோர் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆக்சுவலி நம்ம 454 ஓகே, பட் 387 இஸ் நாட் அ பேட் ஸ்கோர். அதுதான் இது போனோம், குட் ஸ்கோர். அண்ட் ஆல்சோ நவ் இந்தியா இஸ் கரண்ட்லி என்னன்னு தெரியல, எனக்கு 75 overs முடிச்சிட்டாங்க. மேபி அந்த பால்லாம் நிறைய மாத்தி ஆயிட்டே இருந்துச்சு நேத்திலேருந்து, ஸோ அதனால டிலே ஆயிருக்கு. பட் டைம் ஒன்று தான், பட் ஓவர்ஸ் போட்டது ரொம்ப கம்மியா இருந்திருக்கு இன்னைக்கு. அண்ட் இன்னைக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரெக்கார்ட் சம்திங் 151 point something போட்டிருக்காரு bowlingல இன்னைக்கு. 93 miles fastest delivery of the series. அதனால பால் பிச்சர்ஸ் பண்ணுமோ. அவர் இங்கிலாந்து இன்னிங்ஸ்ல இந்தியா bowling போடும்போது ஆக்சுவலி செகண்ட் நியூ பால் எடுத்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு 10 ஓவர்ஸ்லயோ நம்ம மாத்தினாங்க. திருப்பி அகைன் வித்தின் ஒரு 10 overs இன்னொரு வாட்டி மாத்தினாங்க. 2 வாட்டி பால் மாத்திட்டாங்க. 3வது வாட்டி பால் மாத்திரம் ஏதோ பண்ண பும்ரா சொன்னார், அது ஏதோ ஒரு த்ரெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஏதோ நீட்டி அதை கட் பண்ணிட்டு போடுன்னு சொன்னார் பும்ரா. இல்லைன்னா அதையும் மாத்தி இருப்பாங்க. ஸோ லாட் ஆஃப் டைம் வேஸ்ட்னு சொல்ல முடியாது. It had to be changes, so a lot of time spent on ball change. நேத்திக்கே 81 overs தான் போட்டாங்க. ஏன்னா நேற்று ரிஷப் பண்ட் இன்ஜுரி எல்லாம் இருந்தது. இன்னைக்கு ஜஸ்ட் 74 overs. I don't know எப்படி இந்த 25 overs எப்படி அவங்க காம்பன்சேட் பண்ண போறாங்க தெரியல, பட் அக்கார்டிங் டு ரூல்ஸ் they have to do it. So yeah, அது எப்படியாச்சும் they should.
காம்பன்சேட் கொஞ்சம் ஃபாஸ்டா போடணும். அதுக்கு ஜடேஜா மாதிரி ஒரு bowler போட்டுட்டே ஒரு 10 ஓவர் 15 ஓவர் போட்டாருன்னா அப்படியே காம்பன்சேட் ஆயிடும் எல்லாமே. இஸ் லைக் bowling. அது ஆக்சுவலா நம்ம சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறேன். போல் லைக் 90 செகண்ட் சம்திங் 150 செகண்ட்ஸ் சம்திங் அதுல ஒரு ஓவரை போட்டு முடிச்சாரு அவர். முடிச்சதுனாலதான் வாஷிங்டன் சுந்தர் காட் நெக்ஸ்ட் ஓவர் அண்ட் இட் டுக் பென் ஸ்டோக்ஸ் விக்கெட். ஸோ ஒரு ஓவர் குவிக்கா போடன்றது வந்து அவ்வளவு குரூஷியலா இருக்கு. ஜஸ்ட் எவ்வளோ செகண்ட்ஸ்லயே எவ்வளோ ஒரு இதுலயோ ஓவர் போட்டதுனால we had time to bowl one extra over before the lunch. ஸோ சுந்தர் போட்டு இட் டுக் தட் பென் Okay. ஸ்டோக்ஸ் விக்கெட் அது இது. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப குரூஷியல். இது பேசப்பட்டது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓ ஓ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்பின்னர்ஸ் கேன் டூ தட் குவிக்கா பண்ண முடியும். பட் ஃபாஸ்ட் bowlers இருக்கும் போது தே ரியலி லைக் ரொம்ப லாங்கா போகும்போது தே நீட் தேர் ஓன் டைம் டு போல். ரொம்ப டைம் எடுத்து ரிலாக்ஸ்டா போட்டா மட்டுமே தான் வந்து எஃபெக்டிவாவும் போட முடியும். அவங்களும் டயர்ட் ஆக மாட்டாங்க. அது ஒண்ணு இருக்கு. Injury பட் ஆனா ஆகாம இந்த இருக்கும். மாதிரி இந்த மாதிரி பால்லாம் இஷ்யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் என்னடா விக்கெட்டும் ஒரு மாதிரி இருக்கு, பேட்டிங்கும் ஆடிட்டு இருக்காங்க, பாலும் படிச்சதுன்ற மாதிரி எல்லாம் ஒரே டைம்ல பைல பாடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒண்ணு. நோ தி ஸ்கோர்ஸ் ஆஃப் இந்தியா ரைட் நோ 3 விக்கெட்ஸ் போயிருக்கு. அண்ட் வி ஸ்போக் 145 for 3 India. 145 for 3 விக்கெட்ஸ் போயிருக்குன்னும் போது KL Rahul, very good half century again. And Rishabh Pant is at the but Rishabh Pant is in a spot of bother. Apollo comfortable Malayali. After each and every shot is just shaking his hand. Apollo comfortable illa. Our injury Apollo series but Dhruv Jurel did a very good job with wicket keeping. So India 145 for 3 behind 3 for 3 from 242 runs behind. But they have a lot of batting to come. KL Rahul. And earlier today, Joe Root வந்து இன்னைக்கு ஒரே record breaking மயம் இன்னைக்கு. ஏன்னா he scored the highest number of hundreds at Lords, 8 hundreds. Yes. Equal the highest number of hundreds against India by opponent 11, equaling Steven Smith. And he became the fielder to take most number of catches in test matches. 211 today. He went past Rahul Dravid's record of 210. And the 211th catch, that's the way to break a record. Enna catch தெரியுமா? Yes. Because Karun Nair yet again fought his loud, got a start, got out. Ball on the Ben Stokes ball edge, outside edge. And the ball was dying on the left side of Joe Root. அப்படி தரையில தோண்டி எடுத்தாரு அப்படி. That's a Marquardt type of catch. Marquardt நிறைய பார்க்கலாம். கீழே போற மாதிரி இருக்கும், அப்படியே அழுடுவார் தரையில இருந்து. It's always a 50-50. It's always a 50-50 when a ball comes under. அந்த ஒரு ஃபீல்டரோட பொட்டன்ஷியலை வச்சுதான் அந்த பால் வந்து அவுட் எடுக்க முடியுமா இல்ல வந்து ஓகேடா நல்லா ட்ரெயின் முடியுமான்றது அந்த ஃபீல்டர் கையில அந்த மூமெண்ட்ல தான் இருக்கு. If we have seen the extraordinary fieldness, அந்த கேட்சை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, கேட்சை எடுத்துருவாங்க. The reflex matters a lot. மில்லிமீட்டர்ல ஃபிராக்ஷன்ல வந்து அவ்வளவு போயிடுச்சு பால். அப்படியே அள்ளிட்டா இருக்கு. ரெவியூ பண்ணாங்க, பட் கிளீன் கேட்ச். So Joe Root is Test cricket with most number of catches now. ரெக்கார்ட் மேல ரெக்கார்ட் போயிட்டே இருக்கு. And Gill made a record today. Most number of runs by visiting batsmen in England in a Test series. He went past Rahul Dravid had scored 601 நினைக்கிறேன் 2002 in Test series. Gill went past that in 601 மேல he went past, but he got out. We have 2 more tests and 1 more innings to go. He has the every chance of going past 1,000 runs in the 5 Test series. Yes. Definitely. And இன்னைக்கு விக்கெட் பார்த்தா இன்னைக்கு சன் வாஸ் really beating down the wicket. சரியான வெயில் போல இருக்கு. இங்கிலீஷ் சம்மர் விம்பிள்டன் வேற போயிட்டு இருக்கு, அங்கேயும் சரியான வெயில், ஹியூமிடிட்டி. இங்கேயும் லார்ட்ஸ் just sun was just beating down the ground. இன்னைக்கு கொஞ்சம் விக்கெட் வந்து பிக்ட் அப் பேஸ். உம்ரா தெரிக்க விட்டார் பால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. பென் ஸ்டோக்ஸ் ஒரு இன்ஸ்விங்கர் பேட் கீழே வரதுக்குள்ள பூந்துருச்சு. ஜோ ரூட் பேட் பேட் கேப் பூந்துருச்சு உள்ள பால். பியூட்டிஃபுல் போலிங் பும்ரா அன்னைக்கு. சரியான பேஸ். நேத்திக்கு வந்து அவ்வளவு பேஸ் எடுக்கல பேட்ஸ்மேன். இன்னைக்கு பேட் வச்சுதான் பால் உள்ள பூந்துருக்கு. சரியான பேஸ். We are seeing this for the third time நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 விக்கெட்ஸ் போறது ஃபார் இங்கிலாந்து. ஒரே இன்னிங்ஸ்ல 2 போச்சு. இந்த இன்னிங்ஸ்லயும் போகும்போது பட் அங்கதான் ஸ்மித் அண்ட் கார்ஸ் டுக் அப் தேர் ரோல் அண்ட் ஜஸ்ட் தே டிட் தேர் ரோல் கரெக்ட்லி. இதுதான் தேவை ஆக்சுவலி ஒரு டீமுக்குன்னும் போது. ஓகே ஃபைன். நோ வி ஹேவ் டு டோட்டலி லுக் ஆன் இந்தியாஸ் பேட்டிங் ரைட் நோ. நம்ம சொன்னோம் கருண் நாயர் அண்ட் கேல் டெஃபினட்டா படுத்து தூங்குவாங்க அப்படின்னு சொன்னோம். கருண் கொஞ்ச நேரம் தூங்கினாரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கேஎல் வில் பி டூயிங் திஸ் ரோல் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. திஸ் கேம் இஸ் லைக் எக்ஸ்ட்ரா. ஹி லவ் டு பிளே லைக் திஸ் இன்னிங்ஸ்.
இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல போது டெஃபினெட்லி லவ்ஸ். Actually, அண்ட் யா actually a very good battle between ball and bat in the test match நம்ம பாக்குறோம். இதுக்குனால வந்து bat was winning the race. இதுலதான் வந்து நல்ல பேஸ் இருக்கு, பேட்ஸ்மேனும் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க டெக்னிக்கை காமிக்கிறதுக்கு இஸ் த பெஸ்ட் விக்கெட் இன் தி சீரிஸ். சூப்பரா ஆடிட்டு வராங்க கேஎல் ராகுல் எஸ்பெஷலி. ஸோ எஸ் வி ஹேவ் நாளைக்கு மார்னிங் செஷன் என்னன்னு பார்க்கணும். லைக் கிறிஸ் வோக்ஸ் பிக்கிங் அப் விக்கெட் அண்ட் 2 more wickets கோயிங் டவுன் த இது. ஸோ நாளைக்கு ரிஷப் பண்ட் அண்ட் கேல் மார்னிங் செஷன் மேபி ரிஷப் பண்ட்டுக்கு மேபி இன்னும் ஒரு நாள், இன்னைக்கு நைட் நாளைக்கு மார்னிங் வரைக்குமே அவர் இன்ஜுரி ரிகவரி எவ்வளோ ஃபாஸ்ட், ஐ மீன் ஒரு நாள் ஆயிடாதுன்னு இல்லை, பட் ஈ கேன் பி அ பர்சன்ட் ஒன் பெட்டர் டுமாரோ வென் இ கம்ஸ் டு பேட். ஸோ தட்ஸ் ஸ்மால் டிஃபரன்ஸ்னாலும் அங்கே பேட்டிங் லெவலுக்கு டெஃபினட்டா இம்பாக்ட் ஆகும் அங்க. ஸோ இஸ் கம்ஃபர்டபுள்னா அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார், வி ஆல் நோ தட். ஸோ அதுக்கு வந்து ஸோ நாளைக்கு லார்ஜ்லி ஒரு காட்டுவாரான்றதை நாளைக்கு நம்ம பார்க்கணும். பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் டுமாரோ. அவர் நாளைக்கு காட்டணுன்ற அவசியம் இல்லை, பிகாஸ் 240 இருக்கும்போது கொஞ்சம் மைண்ட போட்டு கொஞ்சம் ஸ்டேஜ் இந்த கிரீஸ் அண்ட் ஸ்கோரிங் 40-50 ரன்ஸ் இஸ் ஹியூஜ், லைக் என்ன சொல்றது, அட்வான்டேஜ் ஃபார் த டீம் அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் டு கம் அண்ட் டேக் த ரோல் அப்படின்ற போது. ஸோ த நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி க்ரூஷியல். கொஞ்சம் பொறுமையா ஆடிட்டு அப்புறம் ஒரு 100 ரன்ஸ் லீடு வந்து 100 ரன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் if India maybe taking some lead அப்படின்னாலுமே when England comes to second innings bat போது maybe it will be again a challenge for England batters to play in second innings for the third day fourth day போது இருக்கிற ரீசன் விக்கெட் மேபி இன்னும் சேலஞ்சிங்கா இருக்கும், இன்னும் மைண்ட போட்டானோ. பட் ஆஸ் ஆஃப் நவ் இங்கிலாந்துக்கு இந்த ஓல்ட் ஃபேஷன் கிரிக்கெட் ஹஸ் ஹெல்ப்ட் அ லாட், டெஃபினட்டா ஒர்க் ஆயிருக்கு. நம்ம பேட் பாலை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆகுமா ஆகாதா ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆயிருக்கு. அதுதான் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கு. பிளஸ் பாயிண்ட் ஃபார் இங்கிலாந்து. ஒரு ஸ்டெடியா ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆட முடியும்ங்கறது they proved it in this match. Ben Stokes again got a start. 2 வருஷம் ஆச்சு அவர் 100 அடிச்சு. It's his previous 100 was against Australia at Lords 2023 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் 100 வரல. பிளேயர் ஆஃப் his ability should get the captain வர பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு லீன் பேட்ச். பட் இஸ் கெட்டிங் ஸ்டார்ஸ் 30, 20s, 30s, 40s, everything is getting, but அது பெரிய ஸ்கோரா எப்ப கன்வெர்ட் பண்ணுவா தெரியல. மேபி இஃப் வி பிளேஸ் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா ஆடினா வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப பதுங்கினாலும் அவரோட கேம் இதாகும், பிகாஸ் we know that he can play slow but you have to score runs as well as அப்படி இருக்கும்போது கூட கொஞ்சம் அது ஒண்ணு ஸ்டார்டட் இருக்கணும். அக்ரெசிவ்லி அவுட்சைட் ஆஃப் தி பாக்ஸ் பலார் வச்சாரு இன்னைக்கு. நல்லா பும்ராவே ஸ்லாப்ட் ஒன். பட் அந்த டெலிவரி வந்து ஸ்பீச் ஆஃப் டெலிவரி இன்ஸ்விங்கர் ஒண்ணும் மனம் பேட் யாருக்கு ஸ்டம்ப் காலி. பாவம் அவருக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. நல்ல டெலிவரி தான் ஆக்சுவலி அவுட் ஆறாரு அவரு. பிளைண்ட் ஒரு தப்பு பண்ணி அவுட் ஆற மாதிரி எனக்கு தெரியல, ஒண்ணுமே பண்ண முடியல அவுட் அப்படிதான் இருக்கு. சோ அதுதான். So coming for today's வாங்க தெரிஞ்சுக்கலாம். Know your facts இங்கிலீஷ்ல சொன்னா. Can you name a captain player who made his debut as a captain and he was dropped as a captain? Have any idea? Maybe our debut captain தான் டிராப் ஆனது, அப்படியே கேப்டன்ல டீமை விட்டு வரைக்கும் அப்படியே போயிட்டு. இல்ல என்ன பாக்குற மாதிரி இருக்கேன் எனக்கு ரியல் லைஃப் இதுல. சரி ஓகே மேபி அதெல்லாம் ஒரு 30 years back history. இது இஸ் ஏசியன் பிளேயர், ஏசியன் நம்ம ஏசியன் பிளேயரா இல்ல? ஓகே மேபி ஃப்ரம் சேம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆடம் கில்கிறிஸ்ட் 30 years பேக் இருக்காது அப்போ. மேபி ஐ நோ ஹிம் as a captain. கேப்டனா இருந்ததா எனக்கு தெரியலையே. ஓகே fine. Who was the captain then Gilchrist was playing அப்போ எனக்கு தெரியல. ஆஸ்திரேலியா the answer is Lee Germon, New Zealand. ஓகே அவர் தான் 1996 வேர்ல்ட் கப் நியூசிலாந்துக்கு வந்து கேப்டன் பண்ணாரு, where they reached the quarter finals and lost to Australia at Chennai. அவர் தான் கேப்டனா நேரா before the Stephen Fleming era for New Zealand was quite successful. Stephen Fleming முன்னாடி இந்த மார்டின் ப்ரோ போனதுக்கு அப்புறம் there was confusion in the cricket board. So lot of seniors had to retire. Andrew Jones, Martin Pro அவங்கெல்லாம் வந்து ஒரு ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ். அப்போ வந்து they didn't have a proper player who can captain போது ஒரு ரூக்கி திடீர்னு ஒருத்தரை வந்து டீம் ப்ரெஷரை கம்மி பண்றதுக்காக லீ ஜெர்மான் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இட் a good job. நேரம் அப்படியே கேப்டனாவே டீம் கிட்ட டெபு பண்ணார், அப்படியே கேப்டனாவே
Okay. So at the end of the second day play, then second day's play of the third test match at Lords between India and England. England 387 all out. Joe Root 37th test 100. At the end of the day, India in a good position actually, 145 for 3. Yeah, good position. KL Rahul still at the crease, very steadily made a half century. And we have some little news from Wimbledon also. அதையும் கொஞ்சம் அப்படி சேர்த்துக்கலாமே. Wimbledon, Carlos Alcaraz, Definitely. who has won the two previous Wimbledons, has moved to the final this year also, third consecutive final. Today he defeated Taylor Fritz. And the next semi-final between Djokovic and Sinner is going on. Sinner won the first two sets 6-3, 6-3. Third set வந்து Djokovic was leading 3-1. அது ஒரு exciting match. Sunday Alcaraz 22 years of age, 5 Grand Slam. I guess he will do wonders. He will be in the elite list soon. Like Federer, இனிமேல் Djokovic, டென்னிஸ்னாலே Murray, definitely. Alcaraz Sinner தான் Alcaraz, yeah, 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 yeah. Because like when Alcaraz and Novak plays, no, தெரியல who is going to win ன்ற மாதிரி is like definitely is like ஒரு பாயிண்ட் அப்புறம் Alcaraz தான் போது again Novak is coming and is like win the title. ஒரு கேம்ல வந்து இஸ் like dominate பண்றாரு. So it's like a summer battle ரெண்டு பேருக்குள்ளயும். So yeah, Sachin Tendulkar சொன்ன மாதிரி I love Alcaraz spring in the legs. கால்ல ஸ்ப்ரிங் இருக்கிற இங்க தங்காங்க அவ்வளவு ஈஸியா. So lot of celebrities at Wimbledon this time. Cricketers பார்த்தா டெண்டுல்கர், சூரியகுமார் யாதவ் was there. அப்புறம் வந்து ஜோ ரூட், விராட் கோலி with அனுஷ்கா சர்மா was there. ரோஹித் சர்மா was there. Hollywood celebrities, Tom Cruise, Leonardo DiCaprio. அதனால Brian Lara was there. We all love tennis and especially we all love Wimbledon and அங்க ஊருக்கு என்னன்னா ஒரே டைம்ல எல்லாமே நடக்கும். அதுதான் ஒரு ஹைலைட் அவங்களுக்கு. இப்படி பார்த்து இப்படி பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா, சாக்கர் ஒரு பக்கம், ஃபுட்பால் சாக்கர் ஒரு பக்கம், கிரிக்கெட் ஒரு பக்கம், டென்னிஸ் ஒரு பக்கம். So all from 24/7 sports sometimes in England. So yeah, 145 for 3 India at the end of second day's play, and we will have a review for the third day tomorrow. Till then, it's See you guys.